ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பொறுமையாக ஹேர் கலர் பண்ணுற இது இல்லை, ஏன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக போடணும். ரூட் டச்சப் பண்ணணும். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னா, லாஸ்ட் வீக் மருதாணி போட்டேன். அது வந்து ஆரஞ்சாக இந்த அளவில் தான் இருக்குது, தெரியுதா? அதனால வந்து நான் வந்து இப்போது இந்த ப்ராடக்ட்லாம் இதில் நான் ரெகுலராக போடுற பிளாக் எண்ணாவை தான் முட்டையில் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். ரூட் டச்சப் மட்டும் தான் பண்ண போகிறேன். நமக்கு டைம் இல்லை. ரூட் டச்சப் பண்ணிவிட்டு பிளாக் எண்ணான்றதுனால ஒரு 20 நிமிஷம் விட்டால் போதும். எப்பவுமே பிளாக் எண்ணா போடும்போது நல்லா ஆயில் வச்சுட்டு போடுவேன். இன்றைக்கி அதுக்கு கூட டைம் கிடையாது. அதனால வந்து முட்டையில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு பிளாக் எண்ணா போட்டோம்னா நம்ம ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும். வாங்க போட்டுடலாம். பிளாக் எண்ணா கடையில் விற்கும் இல்லையா, பிளாக் எண்ணான்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதுதான் நானும் யூஸ் பண்ணுறது. ஆனால் அதுக்கு வந்து நான் வாங்குறதுக்கு வந்து நேம் இருக்காது. ஏன்னா நான் ப்ரொஃபஷனல் ஷாப்பில் பாரிஸில் வாங்குவேன். சரி வாங்க நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்தப்பா ஒரே ஒரு முட்டை மட்டும் இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஒரு முட்டைக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் தண்ணி வேறு எதுவுமே சேர்க்கலை. இது போட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், முடியும் ட்ரை ஆகாது. இப்போ தலைக்கு நல்லா சிக்கு எடுத்துடலாம். சிக்கு எடுத்துகிட்டு கோண ஊசி எடுத்துகிட்டு ரூட் டச்சப் மட்டும்தான் லைட்டாக தான் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ அவசரமாக வெளியே போகணுன்னா இந்த மாதிரி ட்ரை ஹேரில் தான் நம்ம போட வேண்டி வரும். ட்ரை ஹேரில் போட்டிங்கன்னா 20 நிமிஷம், ஆயில் வச்சு போட்டிங்கன்னா 3/4 மணி நேரம் விட்டால் போதும். பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா. கொஞ்சம் ட்ரை ஹேர்லன்றதுனால நான் சீப்பு போட்டு வரல. எப்பவுமே எண்ணெய் தேய்ச்சி பிளாக் எண்ணா போடும்போது இதே பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா சொதன்னு எண்ணெய் தேய்ச்சிட்டு பிளாக் எண்ணா நல்லா தலைக்கு போட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் விடுவேன். நல்லாவே ஓட்டிடும். இன்னைக்கு டைம் இல்லாததுனால ட்ரை ஹேர்லேயே போட்டுட்டு முட்டையில் மிக்ஸ் பண்ணி தான் போட்டேன். ஆனால் ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளாக் எண்ணா அந்த மாதிரி போடுறீங்க, அதில் கொஞ்சம் கெமிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆயில் வச்சுட்டு போடுங்க. டைம் இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு முட்டை காஃபி டிகாஷன் அதோட மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்க. இப்போ வந்து நான் பேக்லலாம் போடல, ஃப்ரண்ட்டில் மட்டும் போட்டுட்டேன். பேக்கில் நமக்கு எங்கே இருக்குன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கும். அங்கே வந்து சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி எப்பவுமே ஃபுல்லாக போடணும் இல்லை, ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா. போட்டதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிடலாம்ப்பா. 20 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. லைட்டாக தான் காஞ்சிருக்கு. நான் வாஷ் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறேன். எப்பவுமே ஆயில் வச்சு போடுறேன்னா தலைக்கு எண்ணெய் தடவும் போதே முகத்துக்கும் தடவிடுவேன். வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கு பார்க்கலாம்ப்பா. கண்டிப்பாக ஷாம்பு வாஷ் தான் பண்ண போகிறேன். நீங்கள் பிளாக் எண்ணெய் கெமிக்கல் அந்த மாதிரினா யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கப்பா. போட்டு முடிச்சாச்சு. 20 நிமிஷத்துலேயே வாஷ் பண்ணிட்டேன். நல்லாவே ஒட்டி இருக்குப்பா. இது வந்து நான் பிராண்ட் நேம் எப்படின்னா நார்மலாக கெமிக்கல் அதிகமாக இருக்கிற அந்த பேக்கெட்லலாம் கடையில் விற்கும்ல அந்த மாதிரி ஒரு இது கூட நம்ம வந்து பிளாக் எண்ணா மாதிரி வாங்கிட்டு அது கூட முட்டை தயிர் டீ டிகாஷன் மாதிரி இந்த மாதிரி இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன். புது பிராண்டாக வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஆனால் எமர்ஜென்சிக்கு என்ன போட்டாலும் நம்ம ரெகுலராக போடுறது தான் நமக்கு கை கொடுக்கும். நான் ரூட் டச்சப் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். நல்லாவே கவர் ஆகிருக்கு பாருங்கள்.